வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து வாழைப்பூ பக்கோடா. ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழைப்பூ வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூ எடுத்திருக்கேன். நம்ம அது மேலே இருக்கிற மட்டையை வந்து ஃபஸ்ட்டு பிச்சிடலாம். பிச்சுட்டு அதுக்குள்ளே பாருங்கள் இந்த மாதிரி வந்து பூ இருக்குது. ஸோ இது வாழைப்பூ ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒரு மட்டைக்கீழே வந்து பூ இருக்கும். ஸோ ஒரு லேயர் கீழே இந்த மாதிரி பூ இருக்கும். ஸோ நம்ம ஒரு பூவை எடுத்து இது வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வந்து இது மாதிரி ஒரு நரம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், இது எடுத்து விட்டுறணும். இது வந்து நம்ம சாப்பாடில் சேர்த்தோன்னா அது வந்து கசப்பாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மறக்காமல் வந்து நம்ம வாழைப்பூ ரெசிபி செய்கிறோன்னா முதல்ல வந்து இதில் இருக்க நரம்பை வந்து நம்ம எடுத்து விட்டுறணும். அடுத்ததாக வந்து இது கூட வந்து அடுத்ததாக பாருங்கள், இதில் வந்து ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து நம்ம எடுத்துடணும். ஸோ ஏன்னா இது வந்து எவ்வளோ வேக வச்சாலும் வேகாது, நச்சுன்னு இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் இது மாதிரி வந்து நரம்பும் அந்த சின்னதாக அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதும் வந்து மறக்காமல் எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டா நம்ம பூ வந்து சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மொத்த வாழைப்பூவை வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மொத்த வாழைப்பூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற நரம்பு அப்புறம் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதுலாம் எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து பொடியாக நறுக்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தை மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடியாக நறுக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொடியாக நறுக்குனிங்கன்னா நீங்கள் பக்கோடாவில் போட்டிங்கன்னா வாழைப்பூ குழந்தைங்களுக்கே தெரியாது நீங்கள் இதில் வந்து வாழைப்பூ சேர்த்துருக்கீங்கன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்களும் வந்து தெரியாமல் நல்லா சாப்பிட்ருவாங்க விரும்பி. இப்போ பாருங்கள், மற்ற பூவை வந்து இது மாதிரி கட் பண்ணி நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். ஸோ நான் பூ வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அலசி வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துட்டேன். 1 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறமா 1 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி, அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், இப்போ மிளகாத்தூளும் சேர்க்குறோம். ஸோ காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இப்போ இதெல்லாமே வந்து வெறும் கையால் போட்டு நல்லா வந்து பிசறி விட்டுக்கலாம். ஸோ உப்பு சேர்த்ததுனால வெங்காயத்துலலாம் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அமுத்தி. அடுத்ததாக வந்து நம்ம இதில் ஃப்ளேவருக்காக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் இதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு தேவையான மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பக்கோடா வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது தண்ணியே சேர்க்காம நல்லா கையாலே வந்து வெறுமனே வந்து நல்லா அமுத்தி பிசைஞ்சுக்குங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து உப்பு போட்டு பிசைஞ்சதுனால வெங்காயத்துலேருந்துலாம் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ தண்ணி டைரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா பக்கோடா மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ தண்ணி சேர்க்காம முதல்ல வந்து கையை வச்சு நல்லா வந்து எவ்வளோ அமுத்தி பிசைய முடியுமோ அந்த மாதிரி அமுத்தி பிசைஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் துளி கூட தண்ணி சேர்க்கல. பாருங்கள் மாவு வந்து எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இதுவே வந்து லைக் கரெக்டாக இருக்குது. பட் இது மாதிரி நம்ம ரொம்ப ட்ரையாகவும் போட்டோன்னா அதில் இருக்கிற வாழைப்பூலாம் உதிர்ந்து வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லைட்டாக இப்போ வந்து இது மேலே வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஃப்ளேவருக்காக வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா சாட் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வாழைப்பூவில் ஸ்லைட்டாக கசப்பு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மசாலா சேர்த்திங்கன்னா அந்த கசப்பு வந்து துளி கூட தெரியாது. ஸோ குழந்தைங்க வந்து நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது கூட வந்து கொஞ்சமாக நான் வந்து இப்போ தண்ணி தெளிச்சுக்கிறேன். நான் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கூட நம்ம பூலாம் வந்து ஃப்ரை பண்ணும்போது உதிர்ந்துடும். ஸோ ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஸ்லைட்டாக வந்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், சூப்பராக நம்ம எடுத்து கிள்ளினா மாவு வந்து இந்த மாதிரி வரணும். ஸோ மாவு வந்து கரெக்டாக இருக்குது நம்ம பக்கோடா போகிறதுக்கு. வாங்க இது வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்து மீடியம் ஹீட்டில் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து கிள்ளி இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். ரேண்டமாக நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம், இப்படி தான் போடணுன்னு இல்லை. பக்கோடா வந்து நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சிக்குங்க. ரொம்ப ஹை ஹீட் வச்சிங்கன்னா வெளியில் ஈஸியாக சீக்கிரமாக கருகிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் எல்லா சைடும் வந்து ஈவனாக வந்து கலர் வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமாக வந்து ஒரே மாதிரி சமமாக வந்து வேகிற மாதிரி வந்து பொரிச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம பக்கோடா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. சூப்பராக முறுமுறுன்னு பாருங்கள், கலரும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. வாங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான நல்லா முறுமுறுன்னு வாழைப்பூ பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது அதுக்குள்ளே என்ன வாழைப்பூ இருக்கா இல்லைன்னா வெங்காய பக்கோடாவான்னு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.